அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனால் அவளை ஏதும் செய்ய இயலவில்லை. தான் ஒருத்தி இருப்பதை இவ்வுலகுக்கு தெரிவிக்கும் பொருட்டு நெடுங்காலமாய் பிரதியெடுத்த கோலத்தை கண்ணை மூடிக்கொண்டு மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் அணிவகுத்து நிறுத்தப்பட்ட புள்ளிகளை மலமளவென ஒன்றிணைத்து போட்டு முடித்தாள். அதற்குள் செல்வியின் 7 வயது மகன் எழுந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் தனக்கும் மட்டும் தேநீர் தயார் செய்தாள். செல்வியின் கணவன் பன்னீர்செல்வத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் 9 மணிக்கு மேல்தான் விடியும். மற்ற தினங்களில் 9 மணிக்கெல்லாம் பன்னீர்செல்வம் அலுவலகத்தில் இருந்தாக வேண்டும். அறக்க பறக்க எழுந்து அரைகுறையாய் குளித்து எவ்வளவு வேகமாய் முடியுமோ அவ்வளவு வேகமாய் 5 அல்லது 6 இட்லிகளை விழுங்கிவிட்டு அடைக்கப்பட்ட மதிய உணவு பையுடன் டிவிஎஸ் 50யை ஒரு தள்ளு தள்ளி ஸ்டார்ட் செய்து ஒரே ஓட்டமாய் ஓடினால் மாலைதான் திரும்புவான். வண்டியை தள்ளியபடி ஸ்டார்ட் செய்ய பன்னீர்செல்வத்தின் ஓட்டம் பார்ப்பதற்கு வினோதமாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் 9 மணிக்கு முன்பு எழுந்திருக்க மாட்டான். தேநீர் பருகிவிட்ட செல்வி மகனின் சிறுநீர் படுக்கைகளை அலசி போட்டுவிட்டு உழவர் சந்தைக்கு சென்று ஒரு வாரத்துக்கான காய்கறிகளை வாங்க கிளம்பினாள். தானும் வருவேன் என அடம்பிடித்த பையனையும் அழைத்து கொண்டு சென்று 3/4 மணி நேர செலவில் பையை நிரப்பியிருந்தாள். பிறகு அங்கிருந்து நேராய் இறைச்சி கடைக்கு வந்தாள். புரட்டாசி மாதம் என்பதால் கூட்டம் சற்றே குறைவாயிருந்தது. மற்ற சமயம் என்றால் நீண்ட நேரம் இங்கேயே காத்திருக்க வேண்டியிருக்கும். செல்விக்கு அசைவத்தின் மேல் அவ்வளவு ஈடுபாடில்லை. ஆனால் செல்வியின் கணவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபனை கறியில்தான் தொடங்க வேண்டும். ஆட்டுக்கறியை வாங்கி கொண்டு அங்கிருந்து வீடு வந்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். படுக்கையில் பன்னீர்செல்வத்தை காணும். 8:50க்கெல்லாம் எழுந்து விட்டாரா என்ற வியப்பு செல்விக்கு ஏற்பட்டது. படுக்கைகளை மடித்து எடுத்து வைத்தாள். பன்னீர்செல்வத்தின் சுமையை தாங்க முடியாத பாய் பன்னீர்செல்வத்தை எழுப்பி கழிப்பறைக்கு தள்ளியிருந்தது. உள்ளிருந்து வெளிப்பட்ட பன்னீர்செல்வத்தின் முகத்தில் தூக்கம் இன்னமும் மிச்சமிருந்தது. அதற்குள் படுக்கை எடுத்து வைக்கப்பட்டதற்காக சாட்டையில் அடிப்பதைப் போலான ஒரு கோப பார்வையை செல்வியை நோக்கி வீசிவிட்டு செய்தித்தாளுக்குள் புகுந்து முறைத்த தன் முகத்தை மறைத்து கொண்டான். அவனுக்கு ஒரு தேநீர் தயாரித்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சமைப்பதற்கு ஆயத்தமானாள். 1/2 மணி நேரத்தை செய்தித்தாளுக்குள் செலவழித்த பன்னீர்செல்வம் குளிப்பதற்கென கிளம்பியதை கவனித்தவள் மனதுக்குள்ளாகவே கணக்கிட்டாள். அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள் பன்னீர்செல்வம் டைனிங் டேபிளில் அமர்ந்து விடுவான். அதற்குள் இட்லிகளை சுட்டு தள்ள வேண்டுமே என்ற பரபரப்பு அவளை தொற்றிக்கொண்டது. கேஸ் அடுப்பின் இருபுறங்களும் அவளது அவசரமறிந்து உச்சபட்ச அனலை கக்கியதில் தேவைக்கு அதிகமாகவே வாடி போனாள். அதற்குள் குளியலறையிலிருந்து டவல் எடுத்து வர சொல்லியும் ஃபோன் அடிக்கிறது யாரென பார் எனவும் 2 கட்டளைகள் இராணுவத்தின் மிடுக்கோடு வந்து விழுந்தன. செல்வி கணித்ததைப் போலவே கணித்த நேரத்துக்குள்ளாகவே பன்னீர்செல்வம் தன்னை சாப்பிட தயார்படுத்தி கொண்டு விட்டிருந்தான். பையன் இன்னமும் குளிக்காமல் டிவி பார்த்து கொண்டிருந்தான். மகனை ஒரு அதட்டி பல் தேய்த்து விட்டு வர சொன்னாள். சமைத்து வைத்ததை டேபிளில் பரப்பி வைத்துவிட்டு கழிப்பறையை நோக்கி நடந்தாள். கழிப்பறைக்குள் அமர்ந்திருந்தவளின் கண்கள் கலங்கி விட்டிருந்தன. பேசாமல் இன்னும் கொஞ்சம் பொறுத்து பரிமாறிவிட்டே கூட வந்திருக்கலாம். பையனோ அதட்டினால்தான் 4 வாய் சேர்த்து சாப்பிடுவான். அதற்கே காரம் காரம் என அலறுவான். அவருக்கோ கொஞ்சம் உரப்பாயிருந்தால்தான் பிடிக்கிறது என ஏதேதோ யோசித்தவளாய் வெளியேறினாள். பரிமாறாமல் போனதற்கு ஏதேனும் முகத்தை காட்டுவாரோ என எதிர்பார்த்தாள். உணவு சுவையாயிருந்ததால் அவளின் எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. 11 மணி வாக்கில் சாப்பிட்டு முடித்துவிட்டு பையனுக்கு தண்ணீர் காய்ச்சி ஊற்றிவிட்டு கொண்டிருக்கும் போதே மகன், இன்னிக்காச்சும் செஸ் விளையாட சொல்லிக் கொடுப்பியாமா என ஏக்கத்தோடு கேட்டான். அவனும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தவறாமல் கேட்பதும் அவளுக்கு ஏதேனும் ஒரு வேலை இருந்து கொண்டே இருப்பதால் அது தட்டி கழிவதும் கடந்த 4 ஞாயிறுகளாய் நடந்து கொண்டிருக்கிறது. கணவனை கை காட்டி விடலாம் என்றால் அவனுக்கு சதுரங்கம் விளையாடவே தெரியாது. அதிலும் இன்னொரு சிக்கல் என்னவென்றால் அவன் வீட்டில் இருக்கும்போது பையனுக்கு சொல்லித்தரவே முடியாது. ஏனென்றால் தனக்கு தெரியாத ஒன்றை இவள் பையனுக்கு சொல்லித் தருவதா என்ற எண்ணம் அவனுள் மேலோங்கி இருக்கும். எப்படியும் இன்று சொல்லித் தருவதென முடிவெடுத்தவள் அதற்கென உறுதியளித்தாள். பையனும் வழக்கம் போலவே குதூகலித்தான். மதிய சாப்பாட்டுக்கான சமையலை தொடங்கினாள். கணவன் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேனலுக்கு சேனல் தாவி தாவி பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். காலையில் போல் இல்லாமல் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு முடித்தார்கள். பன்னீர்செல்வம் ஒரு குட்டி தூக்கத்துக்கு செல்ல தயாரானான். பையன் பரணியில் இருக்கும் செஸ் போர்டை எடுக்கட்டுமாவென கேட்க அவளுக்கும் தூக்கம் கண்களை கவ்வியது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு பிறகு செஸ் சொல்லி தருகிறேன் என அவனிடம் ஒருவித கெஞ்சலோடு கூறி அவனை தலையசைக்க வைத்துவிட்டு தலையை சாய்த்தாள். ஒரு 10 நிமிடம் கூட இருக்காது. கதவு தட்டும் சத்தம் கேட்டு எரியும் கண்களோடு கதவை திறந்தாள். வெளியே அவனது அண்ணன் மகளும் அவளின் கணவனும் நின்றிருந்தனர்.
புதிதாய் திருமணமான அவர்கள் இப்போதுதான் 2வது முறையாய் அவளது வீட்டுக்கு வந்தார்கள். சருகுகளில் சரசரவென பற்றும் தீயென செல்விக்கு உற்சாகம் பற்றி கொண்டது. காஃபி போட்டு கொடுத்துவிட்டு சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். பேச்சு சத்தம் கேட்டு தூக்கம் கலைந்த பன்னீர்செல்வம் இவர்களை ஒப்புக்கு வரவேற்றான். வேறெதும் பேசவில்லை. முகம் கழுவி தயாராகி வெளியே கிளம்பினான். இனி இரவு 10 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவான், லேசான மதுவாடையுடன். வந்தவர்கள் காஃபி சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் பேசி முடித்து அவளது தூக்கத்தையும் கெடுத்துவிட்டு போனார்கள். இன்றைக்கும் பையனை ஏமாற்ற வேண்டாமென நினைத்தவள் அவனை பார்த்து கண்ணசைத்தாள். அவனும் உற்சாக துள்ளலுடன் நாற்காலி ஒன்றை இழுத்து போட்டு அதில் ஏறி பரன் மேலிருந்த செஸ் போர்டை எடுத்தான். அவள் அவளது தையல் மிஷினையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்று தனக்கு லீவு விட்டதற்காக அது நன்றி தெரிவிப்பதாக கற்பனை செய்தாள். போர்டை தரையில் வைத்து காய்களை அடுக்கும் போதே அதற்கான நகரும் விதிமுறைகளை கூறினாள். இது ராணி, எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் போகும். நேராகவும் போகும், மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம், கிராஸாகவும் போகும். இதுதான் ராஜா, தேவையில்லாம ஒரு அடி கூட நகராது. அதை சொல்லும் போதே டவல் எடுத்து வைடி என்று கணவனின் குரல் அசரீரியாய் கேட்டது. தேவையே ஏற்பட்டாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல நகரவே நகராது. ஃபோன் அடிக்குது, யாருன்னு பாரு. மற்றவர்களை ஏவி விட்டு தான் சௌகரியமாய் இருக்கும். டிஃபன் எடுத்து வச்சாச்சா? அசரீரி கேட்டுக்கொண்டிருந்தது. மணி 8 நெருங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு இது போதும். நான் சொல்லி தந்ததை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. அடுத்த வாரம் நீயும் நானும் விளையாடலாம். இப்ப வா சாப்பிடலாம் என்று அழைத்தாள். இருவரும் சாப்பிட்டார்கள். உடனே பையன் தூங்க சென்று விட்டான். அவளுக்கும் தூக்கம்தான். தூங்கிவிட்டால் உடனே கணவன் வந்து கதவை தட்டினால் எழ வேண்டியிருக்கும். இப்போதிருக்கும் நிலைக்கு படுத்தால் எழுந்திருக்க முடியும் என தோன்றவில்லை. கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் தாளிட்டால்தான் அவளால் நிம்மதியாய் தூங்கவே முடியும். அவன் வரும் வரை வாசலிலேயே உட்கார்ந்திருந்தாள். 11 மணி வாக்கில் வீடு வந்தான். ஏதும் சாப்பிடவில்லை. உடை மாற்றிக்கொண்டு படுத்து விட்டான். பிறகு அவளும் தூங்கி போனாள். பால்காரனின் சத்தம் கேட்டு விழித்தவள் அதற்குள் விடிந்து விட்டதே என இயற்கையை நொந்து கொண்டாள். பால் வாங்கி வைத்துவிட்டு வாசல் பெருக்கி கோலமிட தயாரானாள். முற்றத்தில் பழுத்து உதிர்ந்திருந்த நேற்றைய தினம் அவளை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருப்பதை துளியும் அறியாமல் முந்தைய தினத்தை பெருக்கிவிட்டு வீட்டை திங்கட்கிழமைக்கு திருப்பி வைத்தாள்.